பலப்படுத்துகிறவரே தோற்றிருப்போம் என்று இந்த புதிய தினத்திலே நாம் தேவனை ஆராதித்து வழிநடத்துவோம். யோவான் 14:1 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீசர்களிடத்தில் சொல்லுகிறார், சீசர்களுடைய இருதயம் கலக்கமடைய கூடாது என்றும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பொதுவான எச்சரிக்கிறார். அவர்கள் இருதயம் கலங்கி இருப்பதை கண்ட இயேசு அறிந்திருக்கிறார். அவர்களுடைய முகத்தோற்றம் இருதயத்தின் கலக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை அங்கு இயேசு கிறிஸ்து அறிந்து அவருடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவர் சொல்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து அவருடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய மனவாளனாக வருவதாகவும் இருதயத்தின் வேதனைகளும் மனதின் பாரங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவாய் இருப்பதில்லை. நம்முடைய எல்லா எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் தோற்றத்தை கூட அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் சீசர்களை பார்த்து அவர் பலப்படுத்துகிறார், இருதயம் கலங்காதிருப்பதாக. அவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய இருதயங்களும் கலங்காமல் இருக்கட்டும். நாம் பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நாம் நம்பியிருப்போம். அவரை தொழுது கொள்வோம். ஆமென்.